ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு எல்இடி டிவி சவுண்டு ஃபால்ட்டு. அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. பாருங்கள், நான் ஏற்கனவே இந்த டிவியை வந்து கழட்டி வச்சுட்டேன். அதை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. இப்போ கழட்டி வச்ச டிவியை நம்ம இந்த போர்டு கொண்ட ஆடியோ போர்டு, இந்த போர்டு எல்லா கடையிலையுமே கிடைக்கும். ஆடியோ போர்டுன்னு கேட்டாலே கொடுப்பாங்க. எல்இடி டிவிக்கு அந்த போர்டை தான் நம்ம வந்து செப்பரேட்டாக கொடுக்க போகிறோம் இந்த போர்டில். ஏன்னா இந்த போர்டில் இருக்கிற ஐசி ஃபால்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இப்போ தனியாக ஒரு போர்டு போட்டு நம்ம இந்த போர்டை கனெக்ட் பண்ணி ஸ்பீக்கருக்கு கொடுக்க போகிறோம். அதை தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்குறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லான தகவலாக இருக்கும். இது வந்து சோனி 32 இன்ச் எல்இடி டிவி. இது வந்து அடாப்டர் டைப் மாடல் போர்டு. இந்த போர்டில் வந்து ஆடியோ ஃபால்ட் இருக்குது. ஸோ நம்ம அந்த வாங்கிட்டு வந்த போர்டிலேருந்து 5 வோல்ட்டு தான் அந்த போர்டு. 5 வோல்ட்டு கொடுத்தாலே போதும். ரைட்டு லெஃப்ட்டு இருக்குது, அதனால் 5 வோல்ட்டு கொடுத்தாலே போதும். 5 வோல்ட்டு கொடுத்து அவுட்புட் எப்படி எடுக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோ முழுசாக பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. முழுசாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் இந்த வீடியோ என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஸோ பார்த்துட்டே இருங்க. இந்த வீடியோவில் என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக நான் சொல்லித்தரேன். பாருங்கள், எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணி பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லாமே நம்ம கரெக்டாக எது கனெக்டாக இருக்குது, எது 5 வோல்ட்டு அதெல்லாம் பார்த்துக்கணும். கொஞ்சம் மிஸ் ஆகி ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா ப்ராசர் ஐசி போகிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம கண்டிப்பாக பார்த்துக்கணும். இந்த வீடியோ மூலிமா இந்த டிவி எப்படி நம்ம ஆடியோ ஃபால்ட்டை ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி தந்துட்டுருக்கிறேன். கண்டிப்பாக பாருங்கள். இந்த யூஸ்ஃபுல்லான தகவல். இதை நீங்களே செஞ்சுக்கலாம். ஒரு சால்ட்ரிங் அயன் இருந்தாலே போதும். ஆடியோ ஃபால்ட்டை நம்ம வீட்டிலேருந்தே ரெடி பண்ணிக்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இப்போ நான் எல்லாத்தையும் கழட்டி ஒவ்வொன்றா இப்போ செக் பண்ண போகிறேன். அதுக்கு உண்டான தேவையான பொருட்கள் ஒரு போர்டு இருந்தால் போதும். அந்த போர்டு வந்து லோக்கல் கடைகள்லேயே கிடைக்கும், நம்ம வாங்கிக்கலாம். எவ்வளோ வரணுங்கிறத நான் பின்னாடி வீடியோவில் சொல்கிறேன். வீடியோவை தெளிவாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். இந்த வீடியோவை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோ இன்னும் தெளிவான வீடியோக்கள் நம்ம போடலாம். இப்போ வீடியோ கரெக்டாக இருக்குது. இந்த போர்டில் ஆடியோ தான் பிரச்சனை. ஸோ அந்த ஆடியோ செக் பண்ணுறதுக்காக நான் இப்போ பின்னெல்லாம் குத்தி வைக்கிறேன். அந்தந்த கலர் கோடுக்கு அந்தந்த கலர் கோடு பின்னு குத்துனீங்கன்னா மட்டும்தான் வேலை செய்யும். பாருங்கள், போர்டு ஆன் பண்ணுறதுக்கு பவர் சப்ளை கொடுத்தாச்சு. டிவி வந்து ஆன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதை செக் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது அதுதான் பார்த்துட்டு இருக்கிறீங்க. இந்த வீடியோவை நம்ம செக் பண்ண போகிறோம். பவர் சப்ளை கொடுத்தாச்சு. ஓகே, ஆடியோ கரெக்டாக வரல. என்ன ப்ராப்ளம்னு கேட்டிங்கன்னா, பின்னு வந்து கரெக்டாக சால்ட்ரு பண்ண முடியல. ஏன்னா பின்னு வந்து இம்பிள்டாக இருக்குது, ஆடியோ பின்னு. ஸோ அதை வந்து ப்ராசர் ஐசிலேருந்து தனியாக பிரித்து எடுக்க முடியாது. ஸோ அதனால் நம்ம இதுலேயே ஒரு ட்ரிக்கு செய்ய போகிறோம். என்னென்னா, ஆடியோ அவுட்புட் லைனுன்னு ஒன்று இருக்கும். ஆடியோ அவுட்புட்டுன்னு ஒன்று கொடுத்துருப்பான். அந்த அவுட்புட்லேருந்து எடுத்து நம்ம இதுக்கு கொடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், அதுக்கு தான் நான் இப்போ அந்த போர்டை கழட்டுறேன். போர்டை கழட்டிட்டு அந்த சால்ட்ரிங் வச்சுருக்கிறேன், அந்த பின்னை ரிமூவ் பண்ணிடுவேன். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு தெளிவான வீடியோ புரியும். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், அந்த போர்டை கழட்டியாச்சு. போர்டை கழட்டிட்டு பேக் சைடு கவரு அந்த பின்னெல்லாம் கரெக்டாக தெளிவாக கழட்டணும். ஏன்னா கொஞ்சம் மிஸ் ஆச்சு அப்படின்னா அந்த போர்டில் இருக்கிற பின்னு அப்புறம் கிடைக்காததுக்கு சான்சஸ் இல்லை. ஸோ அதனால் கொஞ்சம் தெளிவாக கழட்டிங்க. கேர்ஃபுல்லாக வேலை செய்யணும். உடையிற மேலே விழுகக்கூடிய பொருட்கள் எதுவும் வச்சுருக்கக்கூடாது. ஸோ அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம ஹேண்டில் பண்ணோம்னாலே கண்டிப்பாக சக்ஸஸாக நம்ம மாற்றிக்க முடியும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தாலே போதும். இந்த டிவியை பொறுத்த வரைக்கும் எல்இடி வந்து எப்போவுமே ஒரு தெளிவானதில்லை. இப்போ நம்ம சால்ட்ரிங் பண்ணியிருக்கிறத வந்து கரெக்டாக தான் நம்ம பண்ணியிருக்கோம், ஆனால் அவுட்புட்டு வரல. அதனால் இப்போ நம்ம அந்த சால்ட்ரிங் பண்ணியிருக்கிறதுல
கிரவுண்டை மட்டும் விட்டுடுறோம். கிரவுண்டை மட்டும் விட்டுட்டு மீதி இருக்கிற 2 இதையை நம்ம இப்போ செக் பண்ண போகிறோம். இப்போ ஆடியோ வருதா இல்லையா அப்படிங்கிறது தான் இப்போ நீங்கள் செக் பண்ணுறது தான் பார்க்க போகிறீங்க. இப்போ நான் ஆடியோ வந்து டச் பண்ணி பார்க்க போகிறேன். வீடியோவை கட் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவான ஒரு வீடியோவாக போட்டிருக்கிறேன். வீடியோ கொஞ்சம் லாங்காக கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். ஸோ ஸ்கிரிப்ட் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு தெளிவாக தெரியும். வீடியோவில் என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறேன். நீங்களே பார்க்கலாம். அந்த சால்ட்ரிங் எப்படி வைக்கிறேன், என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். நீங்களே பாருங்கள், கரெக்டாக உங்களுக்கே தெரியும். இது சிம்பிளான விஷயந்தான். எலக்ட்ரானிக்கை பொறுத்த வரைக்கும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செய்ய வேண்டிய விஷயங்கள் இதெல்லாம். ஏன்னா டிஸ்பிளே கழட்டுறதை நான் ஒன்று தனி வீடியோவாக போடுறேன். எப்படி நான் டிஸ்பிளேவை கழட்டி அந்த எல்இடியை சேஞ்ச் பண்ணுறேன் அப்படிங்கிறத தனி வீடியோவாக போடுறேன். மேக்ஸிமம் இதெல்லாம் வரக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸ் தான். எல்இடி பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ஆடியோ கம்ப்ளைண்ட்டு இதெல்லாம் வரக்கூடியது தான். ஏன்னா இந்த ஆடியோ கம்ப்ளைண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா இந்த மதர் போர்டவே நம்ம மாற்ற வேண்டிய சூழ்நிலை ஆகும். அந்த மதர் போர்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரேட் அதுவே ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அந்த ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இது வந்து செகண்ட்ரி ஆப்ஷனாக தான் நம்ம போகிறோம். தனியாக ஒரு ஆடியோ போர்டு வச்சு நம்ம செகண்ட்ரியாக நம்ம கொடுக்க போகிறோம் லைனு. ஸோ அதைத்தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இந்த வீடியோவில். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும். இப்போ நான் பாருங்கள் லைன் டச் பண்ணி பார்க்க போகிறேன். எந்தெந்த லைன் எதில் வேலை செய்யுது அப்படிங்கிறத ஆடியோ பின் மூலிமா டச் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ எனக்கு தெரியறதுனால நான் உங்களுக்கு டச் பண்ணுறேன். அதனால் வோல்டேஜில் நான் கொண்டு போய் டச் பண்ண மாட்டேன். ஸோ அதனால் எனக்கு எந்தெந்த பின்னு எங்கெங்கே போகுது அப்படிங்கிறதே தெரியும். அதனால் நான் டச் பண்ணி பார்க்குறேன். நீங்கள் டச் பண்ணிடாதீங்க. டச் பண்ணிங்கன்னா என்ன ஆகுன்னா ஆடியோ போர்டோடு சேர்த்து இந்த மதர் போர்டும் ஃபால்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக செய்யணும் எதாக இருந்தாலும். ஸோ இப்போ இந்த வழியில் நமக்கு வரல அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, இதில் அடுத்த ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம ஆடியோ அவுட்புட் எடுப்போம் இல்லையா? ஏன்னா ஒரு சில இடங்களில் நம்ம ஆடியோ அவுட்புட்டு எடுத்து ஹோம் தேட்டருக்கு அதுக்கெல்லாம் கொடுப்போம். நம்ம இப்போ ஹோம் தேட்டரில் யூஸ் பண்ண போகிறதில்ல, நம்ம வெறும் இந்த டிவியில் இருக்கிற ஆடியோ ஸ்பீக்கர்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது நம்ம வந்து இந்த ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். எப்படிங்கிறத நான் உங்களுக்கு பாருங்கள் தெளிவாக சொல்கிறேன். பாருங்கள், அந்த போர்டை நான் கழட்டி எடுத்த போர்டை நம்ம தனியாக ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். இந்த போர்டை வந்து இதுலேயே நான் வச்சுட்டு செப்பரேட்டாக ஆடியோ பின்னு மூலிமா எடுத்து ஒரு ஹோல்ஸ் போட்டு தனியாக ஒரு பின்னு மூலிமா எடுத்து நான் தெளிவாக கொடுக்க போகிறேன். பாருங்கள், நான் அதை தான் உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். அது எல்லா எலக்ட்ரானிக்ஸ் கடையிலையும் கிடைக்கும் அந்த பின்னு. ஆடியோ அவுட்புட் பின்னுன்னு கேட்டிங்கனாலே கொடுப்பாங்க. அந்த பின்னு மூலிமா தான் நம்ம எடுத்து இப்போ அந்த போர்டுக்கு நம்ம கொடுக்க போகிறோம். இப்போ நம்ம தெளிவாக ஆடியோ லைன் எங்கே வருது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கறதுக்காக பாருங்கள் டார்ச் அடித்து பார்த்துட்ருக்கேன். எந்த இடத்துல ஆடியோ லைன் அவுட்டு வருது அப்படிங்கிறத கரெக்டாக இருக்குதா, இல்லை ஆடியோ லைனு ஐசியிலேருந்து அவுட்டு வரலையா அப்படிங்கிறத தான் தெளிவாக பார்த்துட்ருக்குறீங்க. இப்போ நான் தெளிவாக காமிக்கிறேன் பாருங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் எனக்கு யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும். ஆடியோ கம்ப்ளைண்ட் எப்படி நம்ம ரெக்கவர் பண்ணுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரியுது. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் தெளிவான வீடியோக்கள் என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக நான் உங்களுக்கு போடுறேன். எலக்ட்ரானிக் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய வித்தை அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. கொஞ்சம் ஒரு மைனூட்டாக செய்யக்கூடிய வேலைகளில் அதுவும் ஒன்று எலக்ட்ரானிக் வேலைங்கிறது. நம்ம தெளிவாக அந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்குறோம். இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்குறோம். அதைத்தான் பார்த்துட்ருக்கீங்க. என்னென்ன ஐசி இருக்குது, என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். எப்படி நம்ம கனெக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லித்தரேன் அடுத்த வீடியோவில். இப்போ பாருங்கள், இந்த லைன் மேலே வர ஆடியோ லைனை தனியாக எடுத்தாச்சு. இப்போ நம்ம அதுக்கு இது பண்ணுறதுக்காக தனியாக செப்பரேட்டாக ஒரு போர்டை போட்டு
அதை தான் ஆல்ட்ரு பண்ணிகிட்ருக்குறோம். செப்பரேட்டாக ஆடியோ போர்டுன்னு நான் உங்களுக்கு முன்னாடியே காமிச்சிருப்பேன். அந்த ஆடியோ போர்டை அந்த ஆடியோ போர்டை தான் நம்ம இதில் கனெக்ட் பண்ணி அவுட்புட் எடுக்க போகிறோம். பாருங்கள், தெளிவாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ ஒவ்வொன்றா நான் செஞ்சிட்ருக்கேன். அதை நீங்கள் தெளிவாக பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த எல்இடி 32 இன்ச்சு மதர் போர்டு, இது வந்து அடாப்டர் டைப் போர்டு. ஸோ அடாப்டர் டைப் போர்டுங்கிறதுனால பவர் சப்ளை இதில் வராது. 19 வோல்ட்டு அவுட்புட்டு அடாப்டர் இது. ஸோ 19 வோல்ட்லேருந்து உங்களுக்கு இந்த எல்இடி எரியருக்கு 6 வோல்ட்டு, அந்த 6 வோல்ட் கன்வெர்ட் ஆகி போய்க்கும் போர்டிலேருந்து. முன்னாடியே நான் டச் பண்ணி பார்க்குறேன், ஏதாவது அவுட்புட்லேருந்து ரெசிஸ்டன்ஸ்லேருந்து அவுட்புட் லிங்க் பண்ணி எடுக்க முடியுமா அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கேன். அது எதுவும் சோர்ஸ் ஆகாத பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக நான் சொல்கிறேன். ஏன்னா இது வந்து எல்இடி டிவிக்கு மட்டும்தான் இப்படி பண்ண முடியுமா, மற்ற டிவிகளில் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக மற்ற டிவிகளில் நார்மலாக இருக்கிற டிவிகளில் கண்டிப்பாக பண்ண முடியாது. ஏன்னா நார்மலாக இருக்கிற டிவியில் ப்ராசர் ஐசின்னு சொல்லுவோம். அந்த ப்ராசர் ஐசியிலேருந்து ஒரே ஒரு ஆடியோ அவுட்டு மட்டும்தான், ரைட் லெஃப்ட் ஆடியோ அவுட்டு மட்டும்தான் வரும். ஐசி கண்ட்ரோல் ஆகாது. ஏன்னா சவுண்டு வந்து டைரக்ட் சவுண்டாக தான் நம்ம கொடுப்போம். அப்படிங்கும்போது ஐசி நம்ம போட்டு இதில் கன்வெர்ட் பண்ணி போட முடியாது. நீங்கள் அடுத்த வீடியோவில் தெளிவாக பாருங்கள், டச் பண்ணி பார்க்க போகிறோம். அதை தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்குறீங்க. ஒரு ஆடியோ போர்டில் எங்கெங்கே அவுட் வருது அப்படிங்கிறத தெளிவாக நான் செக் பண்ணிகிட்ருக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து தெரியுறங்கிறதுனால நான் அதை எங்கெங்கே டச் பண்ணால் பிரச்சனை இல்லாத இடங்கள் இருக்கும் இல்லையா, அந்த இடங்களில் தான் நான் டச் பண்ணி பார்த்துட்ருக்கிறேன். இப்போ பாருங்கள், அதில் வராத பட்சத்துக்கு இப்போ நம்ம ஆடியோ பின்னை போட்டுட்டோம். ஆடியோ பின்னை குத்திட்டு அந்த ஆடியோ பின்னு மூலிமா நம்ம ஆடியோ வருதா அப்படிங்கிறத இப்போ செக் பண்ண போகிறோம். பாருங்கள், பின்னை உள்ள சொருகிட்டேன் நான். இப்போ எடுத்தாச்சு. ஆடியோ அவுட்டு வந்து இதில் வரும். பாருங்கள், செக் பண்ணுறேன். செக் பண்ணிவிட்டு ஆடியோ அவுட்டு வருது. இந்த வீடியோவை பாருங்கள், தெளிவாக உங்களுக்கு தெரியும். நான் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்ல வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது தெளிவாக உங்களுக்கே தெரியும் எப்படி நான் பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படிங்கிறத. ஒரு சின்ன ஐடியா கொடுத்தா போதும், கன்ஃபார்மாக நீங்கள் எல்லாருமே பழகிக்கலாம். ஆடியோ அவுட்டுன்னு இருக்கும், அந்த பின்னில் தான் நான் கொண்டு போய் குத்திருக்கேன். இதில் வந்து 2 விதமான பின்னு வரும். ஆடியோ இன்னுன்னு ஒரு பின்னு வரும், ஆடியோ அவுட்டுன்னு ஒரு பின்னு வரும். நம்ம ஸ்பீக்கருக்கு எடுக்கக்கூடிய இது வந்து ஆடியோ அவுட்டுங்கிற பின்னில் தான் நம்ம கொடுக்கணும். ஆடியோ இன்னுங்கிற பின்னில் கொடுத்தீங்க அப்படின்னா ஆடியோ வராது. ஸோ ஆடியோ அவுட்டுங்கிற பின்னில் கொடுத்துட்டு நம்ம அதை கட் பண்ணி தெளிவாக எடுக்க போகிறோம். பாருங்கள், தெளிவாக பிரித்து எடுத்தாச்சு. வீடியோ ஒயர் தேவையில்லை நம்மளுக்கு, அதனால் அந்த வீடியோ பின் ஒயரை கட் பண்ணி விட்டுறேன் நான். இதுலேயே 2 டெர்மினல் உள்ள கேபிளும் கிடைச்சா அது உங்களுக்கு பெட்டராக இருக்கும். இல்லை 3 டெர்மினல் இருக்குதுன்னா ஒரு பின்னை நம்ம கட் பண்ணி விட்டுற வேண்டியதுதான், பிரச்சனை இல்லை. இதில் வந்து ப்ளஸ்ஸு மைனஸ் கிரவுண்டு ஆடியோ அவுட்டு வரும். அதை நம்ம தெளிவாக கிரவுண்டு எதுங்கிறத பார்த்து கிரவுண்டில் அடிக்கணும் பின்னில். அது நம்ம தெளிவாக பார்த்துக்கணும். ஏன்னா கிரவுண்டும் ஆடியோ அவுட்டும் மாறக்கூடாது. இன்புட்டும் நம்ம கொடுக்க போகிறோம் இல்லையா, அந்த இன்புட்டும் மாறக்கூடாது. ஸோ எது கிரவுண்டு அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதனால் மேக்ஸிமம் எல்லா ஒயர்லேயும் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் தான் கிரவுண்டு வரும். மீதி இருக்கிற கலர்ஸ் வந்து ஆடியோ அவுட்டாக தான் இருக்கும். அதனால் நம்ம அது தெளிவாக தெரியும். தெரியாதவங்க அதை எல்லா பின்லேயுமே வந்து பிளாக் கலர் ஒயர் தான் வந்து ஆடியோ அவுட்டாக கொடுத்துருப்பாங்க. இந்த ஒயரை சீவும் போது கொஞ்சம் கவனமாக சீவணும். ஏன்னா சும்மா மெலிசான ஒயராக தான் இருக்கும், அது டக்குன்னு கட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம மெலிசாக சீவிட்டு நீங்கள் பாருங்கள், இந்த வீடியோவில் நான் என்ன செய்கிறேங்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவாக புரியும். ஒரு எல்இடி டிவியில் ஆடியோ கம்ப்ளைண்ட்டை நம்ம எப்படி ரெக்கவரி பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறீங்க.
பாருங்கள், சைடில் வந்து ஒரு உள்ள கேபிளை கொண்டு போய் உள்ளே கொடுக்குறக்காக சால்ட்ரிங் அயன் மூலிமா நான் வச்சு ஒரு ஹோல்ஸ் ஒன்று போட்டுக்கிறேன். கேப் இருந்தால் பிரச்சனை இல்லை, கேப் இருந்தால் நம்ம அந்த கேப் வழியாக கொடுத்து எடுத்துக்கலாம். இதில் வந்து கேப் எதுவும் இல்லை, அதனால் ஒரே ஒரு சின்ன ஹோல்ஸ் மட்டும் போட்டுட்டு அந்த ஹோல்ஸ் வழியில் வந்து நம்ம அந்த பின்னை எடுத்துக்கிறோம். ஏன்னா இது வந்து அவுட்புட் வந்து இவங்க வந்து ஸ்பீக்கரில் மட்டும்தான் பார்ப்பாங்க, அதனால் வந்து டிவி ஸ்பீக்கரில் மட்டும்தான் பார்ப்பாங்க. அதனால் நம்ம இந்த ஆப்ஷன்ஸ் எடுத்திருக்கோம். அப்படி இல்லாத பட்சத்துக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஐசியோட நம்பரை கண்டுபிடிச்சி எத்தனாவது நம்பரில் ஆடியோ அவுட்டு வருது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு அங்கேருந்து லூப் போட்டு எடுக்கணும். அப்படி லூப் போட்டு எடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும் எந்த இதில் கனெக்டில் போகுது அப்படிங்கிறத. இப்போ நான் அந்த ஆடியோ போர்டில் கொடுக்க போகிற லைனு இப்போ பாருங்கள், பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெளிவாக தெரியுது. ஆடியோ லைனு நம்ம எப்படி எடுத்திருக்கிறோம், என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக உங்களுக்கு புரிகிற மாதிரி தான். நான் வீடியோ கொஞ்சம் லாங்காக தான் இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு தெளிவாக இந்த வீடியோ புரியும். ஏன்னா இதுக்கு மேலே இந்த வீடியோவை கம்மி பண்ண முடியாது, ஏன்னா நான் கழட்டுற வீடியோலாம் போடலை. ஏன்னா அந்த கழட்டுற வீடியோலாம் போட்டோம் அப்படின்னா இன்னும் அதிகமான இது டைம் ஆகும், அதனால் நான் அந்த வீடியோலாம் போடலை. போர்டுமே வந்து போர்டு சால்ட்ரிங் பண்ணுற வீடியோவுமே நான் இதில் கனெக்ட் பண்ண முடியல, ஏன்னா இதுவே வந்து ரொம்ப லென்த்தாக இருக்குது. இதுவே கட் பண்ணி போட்டனால உங்களுக்கு ரொம்ப லென்த்தாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் கட் பண்ணாமல் இது தெளிவாக நான் செய்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை கட் பண்ணாமல் போடுறேன். பாருங்கள், அந்த வீடியோ பின்னை நம்ம எடுத்துட்டு அந்த பின்னை ரெண்டையும் பிடுங்கிடணும். நம்ம ஏற்கனவே சால்ட்ரிங் பண்ணியிருக்கிறோம், அதை தான் எடுத்துட்டு நம்ம வேற ஒரு நம்ம அவுட்லேருந்து நம்ம கொடுத்தோம் இல்லையா, அந்த பின்னை நம்ம 2 ஒயரை வெளியே எடுத்து போட்டாச்சு. இப்போ நம்ம இந்த கேபிள்லேருந்து வர 2 ஒயரை சால்ட்ரிங் பண்ணணும். ஏன் ரைட் லெஃப்ட் கொடுத்தே தான் ஆகணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ரைட் லெஃப்ட் கொடுத்தா நல்லாயிருக்கும். ரைட் லெஃப்ட் கொடுக்க வேண்டாம், ஒரே மோனோவாக போகட்டும் அப்படிங்கும்போது ஒரு ஒயர் கொடுத்தாலே போதுமானதாக இருக்கும். ஏன்னா ஒரே சவுண்டாக இருக்கட்டும் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணோம்னா, ஒரே சவுண்டாக இருக்கட்டும் அப்படிங்கிறத பார்த்தோம்னா ஒரே லைனாக கொடுத்துக்கலாம். மேக்ஸிமம் இதுலேயே அவுட்டு ரைட் லெஃப்ட் கொடுத்துருக்காங்க, அதனால் நம்மளும் ரைட் லெஃப்ட் கொடுத்துட்டோம்னா பிரச்சனை இருக்காது. ஏன்னா ஏதாவது ஒரு சாங் அப்படிங்கும் போது ரைட் லெஃப்ட்டுங்கும் போது கொஞ்சம் எஃபெக்டாக இருக்கும், ஆடியோவும் வந்து கொஞ்சம் ஜம்ப் ஆகாமல் கொஞ்சம் ஈஸியாக ஆடியோ பிக்கப் ஆகும். அதுக்காக தான் நான் அந்த வீடியோ போட்டிருக்கிறேன், நீங்களே தெளிவாக பாருங்கள். நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன் இந்த வீடியோவில். ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கிறீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க வீடியோவை. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் எங்களுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இதெல்லாம் தகவல் வந்து யாருமே சொல்லிக் கொடுக்காத தகவல்கள். ஏன்னா எப்படி மாற்றுறோம், என்ன ட்ரிக்கு அப்படிங்கிறதெல்லாம் யாரும் சொல்லித்தர மாட்டாங்க. இதை எல்லோரும் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் இந்த வீடியோ போட்டிருக்கிறேன். எல்இடி சர்வீஸ் பண்ணுறவங்களுக்காக இந்த வீடியோ போடுறேன். ஸோ நீங்கள் கழட்டி நம்மளும் ரெடி பண்ணிடலாம் சொல்லிட்டு கழட்டிடாதீங்க. ஏன்னா ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகிடுச்சு அப்படின்னா கூட போர்டோ இல்லை டிவியே ஃபால்ட் ஆகிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது. ஏன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக, ஏன்னா டிஸ்பிளே வந்து ஒரு பேப்பர் மாதிரி தான் இருக்கும் டிஸ்பிளேங்கிறது. அது வந்து டக்குன்னு ஏதாவது ஒரு காம்ப்ளிமெண்ட் மேலேயோ ஏதோ ஒரு இது மேலே இடிச்சிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக டிஸ்பிளே உடையிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக கழட்டும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கழட்டுங்க, அதுதான் நம்மளுக்கு வேணும். ஏன்னா கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக நம்ம இருந்துட்டோம் அப்படின்னா கூட இதில் வந்து டிஸ்பிளே போகிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது. டிஸ்பிளேவே கிட்டத்தட்ட ரேட்டு வந்துடும். ஏன்னா மற்றதுனா கூட உங்களுக்கு போர்டுனா கூட ரேட்டு கம்மியாக தான் இருக்கும், டிஸ்பிளே தான் இதில் மெயின் பார்ட்டே டிஸ்பிளே தான், அதுதான் ரேட்டு ஜாஸ்தி. பாருங்கள், அந்த போர்டில் நான் சால்ட்ரிங் பண்ணிவிட்டு இப்போது நான்
லைனை ஆன் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக அது மேலே அதே மாதிரி எந்த ஒரு ஒயரும் ஷார்ட் ஆகாத அளவுக்கு நம்ம கொடுத்துக்கணும். பாருங்கள், மேலே இருக்கிறது எல்லாமே நான் எடுத்துட்டு இப்போ தெளிவாக நான் ஆன் பண்ணி பார்க்க போகிறேன். பாருங்கள், ஆன் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். ஆன் பண்ணிட்டு ஆடியோ டேப்பு அந்த ஒயரை இப்போ அந்த போர்டில் உட்கார வைக்கணும் அப்படின்னா, போர்டுக்கு டச் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு ஏதோ ஒரு வோல்டேஜில் எதுலேயோ ஒன்று போய் பட்டுச்சு அப்படின்னா ஆடியோ போர்டு போயிடும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, இன்சுலேஷன் டேப் இருக்குது இல்லையா, இன்சுலேஷன் டேப் மூலிமா அந்த போர்டை கண்டிப்பாக கவர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கவர் பண்ணிவிட்டு மேலே வைக்க போகிறேன். ஸோ அதைத்தான் பார்க்குறீங்க. ஏன்னா இன்சுலேஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஆடியோ போர்டு தான் அவ்வளோ டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு சான்சஸ் இல்லை. உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்குது, ஏதோ ஒரு இடத்துல நம்ம கொண்டு போய் செட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஏன்னா கீழேயும் வைக்க முடியாது. கீழே வச்சோம்னா பூரா இரும்பாக இருக்குது. அதில் டச் ஆச்சுனாலும் ஏதோ ஒரு ஃபால்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா நம்ம ஆடியோ அவுட்புட் எடுத்துருக்கோம். இந்த ஆடியோ அவுட்புட்டில் போய் ஏதாவது பின்னு முட்டிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக ப்ராசர்லேயே ஆடியோ பின்னு ஃபால்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆடியோ சுவிட்ச் ஃபால்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அப்புறம் கண்டிப்பாக ஆடியோ எதுலேருந்துமே நம்ம எடுக்க முடியாத சூழ்நிலை ஆகிடும். ஸோ அதனால் நான் தெளிவாக அதுக்கு முன்னாடியே டேப் போட்டு நல்லா இன்சுலேஷன் பண்ணிகிட்ருக்கேன். அதைத்தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ நீங்கள் அந்த வீடியோ தான் பார்த்துட்ருக்கிறீங்க. இன்சுலேஷன் பண்ண வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஸோ இந்த வீடியோவில் தெளிவாக போட்டிருக்கிறோம் என்னென்ன நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்னு. ஒயரிங், ப்ளம்பிங் எல்லா வேலையும் நம்ம செய்கிறோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது இந்த நியரஸ்ட்டாக ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா, இல்லை நியரஸ்ட்டாக ஏதாவது சர்வீஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். நான் இந்த வீடியோ முடிவில் ஸ்டார்டிங்லேயும் நம்பர் கொடுத்துருக்குறேன். ஸோ அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு க்யூர் பண்ணுற மாதிரி சொல்கிறேன். இல்லை நம்ம சர்வீஸ் இன்ஜினியர்ஸ் யாராவது வரணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, எல்இடி சர்வீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னாலும் நம்ம கால் பண்ணுங்கள். எந்த ஏரியான்னு சொல்லிவிட்டு அந்த ஏரியாவில் சர்வீஸ் இன்ஜினியர் இருப்பாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருப்பாங்க, அவங்கள நான் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுறேன். அவங்க உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நிச்சயமாக சர்வீஸ் பண்ணி கொடுப்பாங்க. எல்இடி தான் நம்ம பண்ணுவோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மல் டிவி, எல்இடி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் எல்லாமே நம்ம சர்வீஸ் பண்ணிகிட்ருக்குறோம். அதே போல் ஒயரிங், ப்ளம்பிங் ஒர்க்கு, புதுசாக வர்ற ஒயரிங் ஒர்க்கு, இல்லை பழைய ஒயரிங்கை பிரித்து செய்கிற ஒர்க்கு, யூபிஎஸ்ஸு எல்லா ஒர்க்குமே நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். இந்த வீடியோவில் யாருக்காவது ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா தெளிவாக செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம தெளிவாக செஞ்சு கொடுக்கலாம். போர்வெல் உட்பட நம்ம கிட்ட ஆள் இருக்குது, நம்ம தெளிவாக செய்யலாம். இப்போ நம்ம எல்லாமே க்யூர் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு தெளிவாக அந்த ஆடியோவும் வரும். அந்த ஆடியோவும் நான் உங்களுக்கு போட்டு விட்றேன். பின்னு மிஸ்டேக்கான ஆடியோவும் இப்போ பாருங்கள், நான் தெளிவாக பின்னு குத்தி பார்க்குறேன் ஆடியோ வருதா வரலையா அப்படின்னு. டிவி ஆனில் தான் இருக்குது. ஸோ இதில் என்ன ப்ராப்ளம், இப்போ வோல்டேஜ் கை வைக்கிறீங்க ஷாக் அடிக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஷாக்கெல்லாம் அடிக்காது. ஏன்னா இது 19 வோல்டேஜ் அப்படிங்கிறதுனால நான் தெளிவாக வேலை செஞ்சுட்ருக்கிறேன். இதுக்கு மேலே பவர் சப்ளை போர்டு இருந்தது அப்படின்னா கொஞ்சம் இண்டக்ஷன் மட்டும் வரும். அது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். பாருங்கள், எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. எல்லாம் டோரு க்ளோஸ், அந்த ஸ்க்ரூஸ் எல்லாம் நம்ம கரெக்டாக அந்த மதர் போர்டினுடைய ஸ்க்ரூஸ் எல்லாம் போட்டுட்ருக்கணும். கழட்டினது எப்படியோ அப்படியே ஸ்க்ரூஸ் எல்லாம் போட்டுடலாம். ஸ்க்ரூஸ் எல்லாம் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள், தெளிவாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் எப்படி நம்ம பிளான். கண்டிப்பாக ஒரு டிவியை நம்ம கழட்டுறோம் அப்படின்னா அதுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது. டிஸ்டர்பன்ஸ் இல்லை அப்படின்னாலே நம்ம தெளிவாக அதை வேலை செஞ்சு முடிச்சிடலாம். ஏன்னா டிஸ்டர்பன்ஸோடு வேலை செஞ்சோம் அப்படின்னா யாரோ ஒருத்தர் ஏதோ டிஸ்டர்பன்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் நான் தெளிவாக டிஸ்டர்பன்ஸ் இல்லாத நாளாக பார்த்து தான் இந்த வீடியோ எடுத்து போட்டிருக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கே தெளிவாக புரியும். இது ஆடியோ ஃபால்ட்டான டிவியில் நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு. கண்டிப்பாக ஆடியோ போர்டு நம்ம போடும் போது கண்டிப்பாக ஸ்பீக்கரையும் மாற்றுறது
மாற்றிடணும். ஏன்னா ஏற்கனவே போட்ட போர்டில் ஏதோ கம்ப்ளைண்ட் ஆகிது, ஸ்பீக்கர் போயிருக்கும். அதனால் நம்ம இந்த போர்டு பழைய போர்டினுடைய ஸ்பீக்கரவே போட்டுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போட முடியாது. இந்த போர்டை தான் நான் வந்து இதில் போட்டிருக்கிறேன். இதான் 5 வோல்ட்டு கொடுத்து ரைட் லெஃப்ட்டு ஆடியோ போர்டு. இது எல்லா எலக்ட்ரானிக்ஸ் கடையிலையுமே கிடைக்கும். நீங்கள் வாங்கிக்கலாம். எல்லா எலக்ட்ரானிக்ஸ் கடையிலையுமே இது கிடைக்கக்கூடியது தான், வாங்கிக்கலாம் நீங்கள். பாருங்கள் தெளிவாக எப்படி வச்சு அடிச்சிருக்கிறேன் அப்படின்னு. கீழே ஒரு இன்சுலேஷன் போட்டு மேலே இன்சுலேஷன் போட்டு அந்த போர்டுக்கு மேலேயே அதை சப்போர்ட்டாக உட்கார வச்சாச்சு. பாருங்கள் ஆடியோ உங்களுக்கு கொடுக்குறேன், லைன் கொடுக்குறேன், பாருங்கள். இணைந்து வழங்குபவர்கள் விருதின் நிறைவு வெற்றிலை பாக்கு, விருது வாங்குவது நிஜாம் பாக்கு. housing.com ultimate power liquid detergent. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.